இந்தியன் 2 கமல் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசப் போகிறோம். அதாவது இந்தியன் 2 திரைப்படத்தோட அப்டேட் இத்தனை நாளாக வராமல் இருந்ததற்கான காரணம் என இனிமே எக்கச்சக்கமான அப்டேட் வரப்போகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேசப் போகிறோம். அதாவது இந்தியன் 2 இந்த திரைப்படத்தை ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஒர்க் பெருசாக பண்ணல. முக்கியமாக டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறமா ஓவர்சீஸ் இங்கெல்லாம் இந்த படத்தை ரொம்ப கம்மியான தொகைக்கு கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த படத்தை ஜூலை மாதம் ரிலீஸ் செஞ்சால் பெரும் தொகைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் விற்பனை ஆகும், ஓவர்சீஸில் விற்பனை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தை ஜூலை 12ஆம் தேதி ரிலீஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் ப்ரொமோஷன் பெருசாக கொடுக்காம இருக்காங்களே அப்படிங்கிற கேள்வி எழுந்து கொண்டு இருந்தது. அதுக்கான காரணம் என்னென்னா இந்த திரைப்படம் டிஸ்ட்ரிபியூஷன் முடியாமல் இருந்தது. நிறைய இடத்துல இந்த திரைப்படத்தை வாங்காமல் இருந்தாங்க. ஃபைனலாக இதுக்கான சைன்லாம் முடிந்து விட்டது. ஓவர்சீஸ்லேயும் இந்த படத்தை வாங்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கு. ஸோ அதனால் இதுக்கு மேலே இந்தியன் 2 படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் முடிந்த உடனே படத்தோட ட்ரைலரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி படக்குழு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் முடிந்து விட்டது. ஸோ அதனால் படத்தோட ட்ரைலருக்கான அப்டேட் கம்மிங் டேஸில் இன்னும் 1 or 2 டேஸ்லேயே வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?